கிறிஸ்துமஸ் வரப்போகுது. எல்லா குழந்தைகளும் ஜாலியாக இருப்பாங்க. சில வீடுகளில் நிறைய பேருக்கு கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, நிறைய பேருக்கு ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமான நாட்களாக இருக்கும். இன்னும் சில வீடுகளில் எப்படி இருக்கும்னா, கிஃப்ட்ஸ் வாங்குறதுக்கோ, வருஷத்தில் வர ஒரு நாள் தான் கிறிஸ்மஸ், அந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்குறதுக்கோ பணமே இருக்காது. அந்த பேரண்ட்ஸோட சூழ்நிலை எப்படி இருக்கும்னா, அந்த பேரண்ட்ஸ் அவங்கள்ட்ட கடன் வாங்கலாமா, இவங்கள்ட்ட கடன் வாங்கலாமா அப்படின்னு கூனி குறுகி போய் நிற்பாங்க. ஏன்னா எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமாக இருக்கிற இடத்துல போயிட்டு நம்மளுக்கு மட்டும் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் இல்லை, நம்மள்ட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு வறுமை புரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக புரியாது. அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா, எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குற கடவுள் நமக்கு மட்டும் இப்படி கண்ணீரையும் கவலையும் வேதனையும் பரிசாக கொடுக்குறாரே, நம்மளுடைய ஜெபங்களுக்கு வல்லமை இல்லையா அப்படின்லாம் நம்ம நினச்சி புலம்புவோம். நிறைய கேள்விகள் கேட்போம் ஏசப்பா கிட்ட. இன்னும் சில பேர் ஒரு படி மேலே போய் திட்டவே செஞ்சுருவாங்க, நீ எல்லாம் தெய்வமா அப்படின்னு திட்டவே செஞ்சுருவாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை காண பண்ணுவார். எவ்வளவு பெரிய வறுமையான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவர் அதை மாற்றுவார். அவர்கிட்ட போயிட்டு மண்டிட்டு பிரச்சனைகளை சொல்லுங்கள், சொல்யூஷன் கேட்காதீங்க. அவர் கொடுக்குற அந்த விடுதலையை வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. ஸோ இந்த பிரச்சனைகளை மட்டும் சொல்லி அழுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எப்பயுமே எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்கவே கேட்காதீங்க. துணி எடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, எங்கள் குடும்பத்தில் நிம்மதியையும் சமாதானத்தையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் கொடுங்கப்பா அப்படின்னு கேளுங்க. வறுமையை அகற்றுங்கப்பா அப்படின்னு கேளுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மரித்த லாசர் அவர் இறந்து போய் 2 நாள் ஆனதுக்கு அப்புறம்தான் கடவுள் அவரை உயிர்ப்பித்தார். அதுபோல் நம்மளை வச்சு என்ன அற்புதம் செய்ய காத்துட்ருக்காருன்னு நமக்கு தெரியலல்ல. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்ல பழகுங்க. இந்த சூழ்நிலை கொடுத்த ஆண்டவர் தான் இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலையும் கொடுப்பார். இந்த கடன் பிரச்சனையை கொடுத்த ஆண்டவர் தான் இந்த கடன்லேருந்து விடுதலையும் கொடுப்பார். இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை கொடுத்த ஆண்டவர் தான் அந்த இக்கட்டான சூழ்நிலைகள்லேருந்து உங்களை காக்கவும் செய்வார். மருத்துவமனையில் படுத்த படுக்கையாக இருக்கிற உங்களை ஆண்டவர் நல்ல உடல் நலத்தையும் கொடுப்பார். எந்த உறவினர்கள் முன்பு, எந்த சொந்தக்காரவங்க முன்பு பணம் இல்லாமல் கடனான வாழ்க்கையால் அவமானப்பட்டு போய் நின்றுட்டு இருந்தீங்களோ, அந்த இடத்துல கடவுள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தவும் செய்வார். உங்களோட வாழ்க்கையை உயர்த்த செய்வார். உங்கள் தலையை நிமிர்ந்து போக செய்வார். ஸோ அந்த ஆண்டவர்கிட்ட, அந்த இயேசு கிறிஸ்துக்கிட்ட இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவின் பொழுது எங்கள் குடும்பத்தில் அமைதியையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தரப்போகிற உங்களுடைய கிருபைக்காக நன்றிப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் இயேசுவே, இந்த நாளில் உங்களை துதிப்பதற்கான இந்த நேரத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றப் போகிற உங்களுடைய மேலான கிருபைக்காக உம்மை போற்றுகிறோம். அற்புதங்கள் செய்து அந்த அற்புதங்கள் மூலம் நாங்கள் மகிழ பண்ண போவதற்காக உம்மை போற்றுகிறோம். எங்கள் வறுமையை விலக்கி எங்களுக்கு வளமான வாழ்க்கையை கொடுக்க போவதற்காக இயேசு கிறிஸ்துவே உம்மை போற்றுகிறோம். அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் கூடவே எங்கள் அருகில் இருந்து எங்கள் துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்றப் போகிற உம்முடைய மேலான கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி கூறுகிறோம். இயேசுவே உம்மை போற்றுகிறோம். பிரைஸ் தி லார்ட்.